Assalamu alaikum friends, welcome to Options Recipes. வீட்டில் எப்பயுமே சேமியா பாயசமே சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னா இந்த பாயசம் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து பாஸ்டியா யூஸ் பண்ணி பாயசம் பண்ணுறது. இது கூட நான் ஜவ்வரிசி சேர்த்து செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த பாயசம் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு சின்ன ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் கூட எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த பாஸ்டியான்றது வந்து வீட்டில் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுவாங்க. மைதா மாவை மெல்லிசாக திரட்டி அதை வந்து நமக்கு தேவையான ஷேப்பில் டைமண்ட் ஷேப்பில் அந்த மாதிரி கட் பண்ணி காய வச்சு அது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்குவாங்க. தேவைப்படுறப்போ பாயசத்தில் போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். பாயசம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் குறிப்பிட்ட அளவு தண்ணி நான் சேர்த்துருக்கேன். நான் எடுத்தது வந்து சின்ன ஜவ்வரிசின்றதுனால இது உடனே வெந்துருச்சு. போட்டு கொதிக்க வந்து ஒரு 2 நிமிஷத்தில் வெந்துருச்சு. நீங்கள் பெருசு ஜவ்வரிசி எடுத்துருந்தீங்கன்னா அது கொஞ்சம் மணியாக வேகிற அளவுக்கு வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் இதை ஆஃப் பண்ணி தூர வச்சுட்டேன். இப்போது இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இந்த அடை அப்படின்றத பாஸ்டியா வந்து இப்போ வேக வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி சுட பண்ண வச்சுருக்கேன். அதில் நான் வந்து இந்த பாஸ்டியா வந்து கலந்துக்கிட்டேன். இது பாஸ்டியா சேர்த்ததுக்கப்புறம் ஒன்றோட ஒன்று ஒட்டும். ஸோ நான் வந்து கரண்டி வச்சு லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த பாஸ்டியா வந்து நான் வீட்டில் ரெடி பண்ணதில்லை. நான் கடையில் வந்து ரெடிமேடாக இப்போ விற்கிது. நான் கடையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். அடைன்ற பேரில் வந்து கடையில் சேல் பண்ணுறாங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வீட்டில் செய்கிற பாஸ்டியாவாக இருந்தால் ரொம்ப மெல்லிசாக இருக்கும். அதை வந்து டைரெக்டாக நம்ம அப்படியே பால் கொதிக்கும்போது சேமியா சேர்க்குற மாதிரி சேர்த்து பாயசம் பண்ணலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்குது, பாஸ்தா மாதிரி. ஸோ அதனால் நான் தண்ணி போட்டு தனியாக வேக வச்சுக்கிட்டேன். ஒரு 80% வெந்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா தண்ணி ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டைம் பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். எப்பயுமே பாயசம் பண்ணுறதுக்கு க்ரீம் பாலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப திக்காக அண்ட் ரிச்சாக இருக்கும் சாப்பிடும்போது டேஸ்ட்டு. பாயாசத்துக்கு தேவையான அளவு கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய கிளாஸில் 1.5 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த பால் கொதித்ததுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்க பாதாமை வந்து இது கூட சேர்த்துக்கிட்டேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவையில்லைன்னா கூட நீங்கள் போட தேவையில்லை. அடுத்தது ஏலக்காய் பொடி சேர்க்க போகிறேன். ஏலக்காய் வந்து முழுசாக சேர்க்குறத விட இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப வாசனையாக அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிடும்போது. பால் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து முன்னாடியே வேக வச்சு வச்சுருக்க ஜவ்வரிசி இது கூட சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி சேர்த்துட்டு அதை ஒரு டைம் இப்படி நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்தது நம்ம வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பாஸ்தா, அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். முன்னாடியே ஒரு 80% கிட்ட இது வெந்திருக்கு. இதை போட்டுடலாம். இதை போட்டு சும்மா ஒரு 2 கொதி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இது கூட சர்க்கரைலாம் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்தாச்சு. இதில் வந்து நம்ம ஜவ்வரிசி சேர்க்காமலும் செய்யலாம். அதே போல் இது கூட கொஞ்சம் சேமியா சேர்த்து கூட பண்ணலாம். நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். நான் வந்து ஜவ்வரிசி சேர்த்தா பார்க்கவுமே அழகாக அப்படி மணியாக பார்க்க நல்லாயிருக்கும். பசங்களும் சாப்பிடுவாங்கன்றதுனால நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போது நான் சுகர் சேர்த்துக்க போகிறேன். 1 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு நான் 3/4 கப் அளவுக்கு போட்டிருந்தேன். கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்குன்றதுனால அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் சுகர் சேர்த்துக்கிட்டேன். மொத்தமாக 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் சேர்த்துட்டு இந்த சுகர் கரையிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். இன்னும் ஒரு 1/4 கப்பும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம பாஸ்டியா அப்புறம் வந்து ஜவ்வரிசி எல்லாமே வேக வச்சு வச்சுருக்கிறதுனால பால் கொதித்த உடனே ஒன்று பின்னாடி ஒன்று நம்ம சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரைஞ்ச உடனே நம்ம வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதில் வந்து முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழத்தை வறுத்து நம்ம பாயசத்தில் சேர்க்க போகிறோம். முந்திரி பருப்பு நல்லா கொஞ்சம் சிகப்பாக வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இது வந்து லைட்டாக சிகப்பாக ஆகும்போதே நம்ம வச்சுருக்க கிஸ்மிஸ் பழத்தையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே கிஸ்மிஸ் பழம் சேர்க்கக்கூடாது. இப்போ உலர்ந்த திராட்சை சேர்த்து அதை லைட்டாக புசு புசுன்னு வரும்போது அதை வந்து பாயாசத்து கூட சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதான் போட்டாச்சு. இப்போ இதை நம்ம பாயாசத்தில் சேர்த்துடலாம். நம்ம ஜவ்வரிசி சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால உங்களுக்கு பாயாசம் பார்க்கும்போதே தெரியும், குட்டி குட்டியாக மணி மணியாக அழகாக மேலே மிதக்கிறதெல்லாம். இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு அப்புறம் திராட்சை எல்லாத்தையுமே கலந்துக்கலாம். இப்படி கடைசியாக தாளிக்கிறதுனால நல்ல வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாஸ்டியாவை டைரெக்டாக நம்ம பால்லையே சேர்த்து கொதிக்க வச்சு கூட பாயாசம் பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு டைமிங் கொஞ்சம் அதிகமாகும். அதே சமயம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணோன்னா ரொம்ப பர்ஃபெக்டாகவே கிடைக்கும். அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சேமியா பாயாசம் மாதிரி இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. அவ்வளோதான், நம்ம பாஸ்டியா பாயாசம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆப்ஷன்ஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.